இயல்பாவே வந்து பிணத்தில் அரசியல் செய்கிற நடவடிக்கை பிஜேபியும் அதிமுகவும் தமிழ்நாட்டுல தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா வந்து நான் கூட சொன்னேன், கடந்த 10 ஆண்டுகள்ல இது தமிழ்நாட்டுல வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றத சுட்டி காட்டணும். கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குஜராத்ல இருக்கிற துறைமுகத்துல, அதானியினுடைய துறைமுகத்துல இந்த பல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள, கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பல ஆயிரம் டன் போதைப் பொருட்கள் வந்து அதானியினுடைய துறைமுகத்துல பிடிபடுது. அப்படி பிடிபடுற அந்த போதைப் பொருட்களினுடைய கண்டிஷன் நிலைமை என்ன, அது எங்க பாதுகாக்கப்பட்டுச்சு, அரசாங்கம் எவ்வளவு எவ்வளவு டன்ல போதைப் பொருட்களை வந்து தன்னகப்படுத்துச்சு, எடுத்துக்கிச்சு, அதை எங்க பாதுகாத்து வச்சிருக்காங்கன்ற எந்த விவரமும் கிடையாது. பிடிபட்டுச்சுன்னு ஒரு செய்தி பார்க்க முடியும். அதோட அந்த செய்தி பல பல மாதங்கள் கடந்து போற ஏற்பாடு இருக்கும். இப்ப நீங்க இப்படி பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலங்களில் அதிகப்படியான போதைப் பொருட்கள் பயன்பாடு உள்ளிட்ட விஷயங்கள் கூடுதலா இருக்கு அப்படின்றதான்.